ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே tnpc.gov.in அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மேலே டிஎன்பிசி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ள வெப்சைட்குள்ளே போகும். அதை அப்படியே கீழே நவுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா அந்த ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்குந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் சைட்டுக்கு வந்து கொண்டு போகும். அதில் ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே வேறு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதாவது அதே வெப்சைட்டில் வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் யூசர்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணணும். சப்போஸ் ஐடி ஏதாவது மறந்து போச்சுன்னா அது நீங்கள் அதில் போய்ட்டு ஃபர்கட் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர்ட் யூசர் கொடுத்த உடனே உங்களோட பாஸ்வேர்டும் ஐடியும் கேட்கும், ரெண்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 23+3 அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க, நம்பர் கொடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. எனக்கு 23+8 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை ஆட் பண்ணி 31 அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அப்படி கொடுத்த உடனே லோட் ஆகிட்டு உள்ளே உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் தான் அது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த 6வது ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள், அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு பேஜ் ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் அப்படி லைட்டாக அப்படி தள்ளிங்க, அப்படி ரைட் சைடில் தள்ளிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஒன்று வரும். அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி, ஹால் டிக்கெட் டவுன்லோட் இது தான், அதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் இருக்க நம்பர் எட்டு வந்து அப்ளிகேஷன் ஐடியில் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ கரெக்டாக அதே கொடுக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட், அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ஹால் டிக்கெட்டுக்கு வந்து போயிடும். அவ்வளோதான், உங்கள் ஹால் டிக்கெட் வந்தாச்சு. இந்த ஹால் டிக்கெட்டை மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணுறீங்களோ பிரிண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இல்லை பிடிஎஃப்பில் வந்து டவுன்லோட் பண்ணனாலும் மேலே சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி கூட வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிக்கிட்டு பின்னாடி கூட நீங்கள் யாருக்காவது அனுப்பிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.